நீ நேரடியா வந்து இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா கூட இவ்வளவு சுமூகமா இந்த பிரச்சனையை தீர்த்திருப்பானான்னு எனக்கு தெரியல. அவன் புத்திசாலித்தனத்தை நான் மனசார பாராட்டுறமா. இந்த குடும்பத்தோட கௌரவத்தை கட்டி கத்த பெருமை இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்தது எங்களுக்கு கிடைச்சது. சரி அப்பா, தமிழ்ச்செல்வியை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப புத்திசாலித்தனமான பொண்ணு. இந்த நேரத்துல நான் சொல்லணும்னு நினைச்ச நல்ல செய்தியை இப்ப நான் சொல்றேன். என்ன செய்து சொல்லிடலாம்ல? சொல்லிடலாம்ப்பா. என் பிள்ளைய நீ கையும் களவுமா மாட்டி விட்டுட்டு இந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருந்துருவியா? ஒரு ரகசியம் என்கிட்ட சிக்கிருக்குங்கிறத மறந்துட்டியா? இப்ப இருக்குடி உனக்கு. நான் சொல்ல வந்த நல்ல விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகணும்னு உன்னோட கனவு லட்சியமா இருந்துச்சு. உன் லட்சியமும் கனவும் ஜெயிக்கணும்ன்றதுக்காக என் மகன் சேது உனக்கு உறுதுணையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சேதுவோட இந்த ஆசை நான் நிறைவேற்றி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா தமிழ்ச்செல்வி, நீ நல்லா படிக்கிற பிள்ளை. 12ஆம் வகுப்பு படிப்புலயும் சரி, மருத்துவ நுழைவுத் தேர்வுலையும் சரி, நீ மாநில அளவுல நல்ல மதிப்பெண் வாங்கி சாதனை பண்ணிருக்க. அதனால உன் ஆசைப்படி உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணிருக்கேன். உன்னை நல்லபடியா டாக்டருக்கு படிக்க வச்சு உன்னை டாக்டர் ஆக்க வேண்டியது எங்க கடமை, எங்க குடும்பத்தோட கடமை. இப்ப உனக்கு சந்தோஷம் தானமா? மாமா, நானும் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் மாமா. ஈஸ்வரி, நீ வாயை திறந்து எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்ட. நீ